ஏன்னா காதல் கவிதை மூலியமா தான் எல்லாருக்குமே கொஞ்சம் கவிதை உணர்வு தோன்றுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நம்ம கூட ஆரம்பத்துல ஒரு சின்ன பையனா இருக்கும்போது மாணவராக இருக்கும்போது சினிமா பாட்டு கேட்டிருப்போம். அதுல என்ன பண்ணிருப்போம்னா ஒரு இசையை மட்டும் ரசிச்சிருப்போம். ஒரு பள்ளி பருவத்துல ஒரு கல்லூரி பருவத்துல காதல் ஏற்படும் பொழுதுதான் அந்த இசையோட சேர்ந்து கொஞ்சம் வரிகளும் கவனிக்க ஆரம்பிப்போம். அதன்படிதான் நம்ம அதுல இருந்து வரக்கூடியதா ஆரம்பத்துல காதல் கவிதையில் வருதுன்னு நினைக்கிறேன். அந்த விதத்துல காதல் கவிதை எழுத ஆரம்பிச்சு தொடங்கியிருக்கேன் இந்த இது மூலியமா. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல நிறைய பேர் பெரிய பெரிய எப்படி சொல்ற ஒரு சிறுகதையோ இல்லை கட்டுரையோ படிக்கிறதுக்கான சூழல் இப்போ இல்லை. நிறைய செல்போனு நிறைய விஷயங்கள் அவங்கள தடுக்கிற காரணமா அது இல்லாதனால மேக்சிமம் இப்போ இருக்கிற மாணவர்களினர்ல பார்த்தீங்கன்னா கவிதையே ரொம்ப சிறிய கவிதையை தான் படிக்கிறாங்க. இல்லாட்டி ரொம்ப பெருசாக இருந்தால் 2-3 நிலையை வரிசையை படிச்சுட்டு அப்படியே அது கடந்து போயிடுறாங்க. அந்த மாதிரி சூழல் தான் இப்போ இருக்கு. ஆனால் இப்போ பெரும்பாலும் கவிதையை விரும்பி இது பண்றதுனால முதல் கவிதை இப்போ வெளியிட்டு இருக்கிற